இந்த நிகழ்வினை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சர்வதேச அப்துல் கலாம் அவர்களுடைய ஆலோசகரான சதீஷ் வர்கீஸ் அவர்களை இந்த நேரத்தில் அன்புடன் வரவேற்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். அவருக்கு நல்ல ஒரு பலத்த கைதட்டல்களை நம்ம எல்லாருமே கொடுக்கலாம். அடுத்ததாக அவருக்கு நற்பல ஆலோசனைகளை வழங்கி கொண்டிருக்கக்கூடிய அனிஷா சதீஷ் அவர்களையும் அன்புடன் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அதற்கு பிறகு கலாம் சார் சொன்னது மாதிரி தான், எப்படி கழுகு மேகத்துக்கு மேல பறக்குமா, மழையை தவிர்க்கிறதுக்கு மேகத்துக்கு மேல பறக்குமா. ஸோ அதே மாதிரி தன்னுடைய கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1ஆம் வகுப்பு தான் படிக்கிறாங்க. ஸோ ஆகாயத்தில் நல்ல மலையிலலாம் போய் இது பண்ணாங்க. அது உண்மையிலே அவருடைய உச்சி ஒரு நல்ல ஒரு வளர்ச்சிக்கு இந்த நேரத்தில் போயிருக்கிறான்னு சொல்றதுக்கு இந்த ஒரு நிகழ்வே சாட்சியாக அமைகிறது. அருமை பாப்பா லக்ஷனா ரிஷி அவர்களை அன்போடு வரவேற்பதில் மகிழ்ச்சி. நல்ல ஒரு பழக்க கைதில் கொடுக்கலாம். உண்மையே தைரியம் வேண்டும். அடுத்ததாக இந்த நிகழ்விற்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய இயக்குனர், சினிமா துறையில பல்வேறு சாதனைகளை நிகழ்த்தி இந்த லக்ஷனா ரிஷி குழந்தையை ஆசீர்வதிக்க வந்திருக்கக்கூடிய இயக்குனர் பாக்யராஜ் அவர்களை அன்போடு வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நல்ல இன்னும் அவருக்கும் கைதட்டல் கொடுக்கலாம். கைதட்டல் கேட்டு நான் வாங்க வேண்டியதா இருக்குது, எல்லாருமே வாங்கி தர வேண்டியதா இருக்கு. நீங்க நல்ல கைதட்டலாம். அடுத்ததாக இயக்குனரும் நடிகருமான திரு பேரரசு அவர்களையும் இந்த நேரத்தில் வரவேற்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். அடுத்ததாக திரு பெஞ்சமின் அவர்களையும் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். அடுத்ததாக மீசை ராஜேந்திரன் அண்ணன் அவர்களை அன்போடு வரவேற்கின்றேன். அடுத்ததாக காதல் சுகுமார் அவர்களையும் அன்புடன் வரவேற்கின்றேன். அடுத்ததாக தென்னாலி அண்ணன் அவர்களையும் அன்போடு வரவேற்கின்றேன். அதற்கு பிறகு சின்ராஸ் அவர்களையும் அன்போடு வரவேற்கின்றேன். நல்ல கைத்தட்டலாம், இன்னும் கைத்தட்டல் குறைஞ்சிருச்சு. அடுத்ததாக நடி சுமதி அவர்களையும் அன்போடு வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். அடுத்ததாக ஸ்ரீதேவி அவர்களையும் அன்புடன் வரவேற்கின்றோம். அதற்கு பிறகு இசை, அதாவது இந்த நிகழ்வில் இந்த ஆல்பம் ரிலீஸ் பண்ணாங்க. அதுல நன்றாக இசையமைத்திருக்கக்கூடிய சந்தோஷ் சாய் ஆர்எல்வி அவர்களையும் அன்போடு வரவேற்கின்றேன். மற்றும் டைமண்ட் பாபு அவர்களையும் அன்போடு வரவேற்கின்றேன். அழகேஷ் அவர்களையும் அன்போடு வரவேற்கின்றோம். திரு சவுந்தர் அவர்களையும் அன்போடு வரவேற்கின்றோம். அதற்கு பிறகு பாபா லட்சுமணன் அண்ணன் அவர்களையும் அன்புடன் வரவேற்கின்றோம். அதற்கு பிறகு அண்ணன் கராத்தே ராஜா அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். அதற்கு பிறகு ராஜாத்தி ராஜா அவர்களையும் அன்போடு வரவேற்கின்றோம். அதற்கு பிறகு வந்திருக்கக்கூடிய மீடியா, அதாவது யூடியூப் சேனல், மீடியா எல்லாருமே வந்திருக்கீங்க. ஸோ நீங்க தான் ஒரு வளர்ந்து வரக்கூடிய அந்த குழந்தைக்கு ஒரு உத்வேகமாக இருந்து ஆதரவு தர வேண்டும் என்று கூறி உங்களையும் அன்போடு வரவேற்கின்றேன். மற்றும் வந்திருக்கக்கூடிய அனைத்து நிர்வாகிகளையும் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிக்கிறேன். ஐயா பாக்யராஜ் சார் அவங்க தான் என் பொண்ணை ஒரு 9 மாசத்துல ஆசீர்வாதம் பண்ணி அவங்க நல்லா வருவாங்கன்னு சொன்னாங்க. ஒரு 5 இயர்ஸ்லேயே அவங்க இது வருவாங்க அப்படின்னு வந்துட்டு அனைவருக்கும் என்னுடைய நன்றி. ஆக்சுவலி நான் இந்த பாட்டு நான் ஒரு திரைப்பட நடிகர், ஒரு இயக்குனர். 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் படம் பண்ணியிருக்கேன். என்னுடைய பிஆர்ஓவாக இருந்தவர், அவருக்கு நான் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பெரு துளசி பழனிவேல் சார். ஆமாம், எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. அதனால் என்னால் தொடர்ந்து பண்ண முடியல, சினிமாக்குள்ளே இது பண்ண முடியல. அதனால் என் பொண்ணை அப்படியே கொண்டு வந்துடலாம்னு பார்த்தேன். அவங்களுக்கு இயற்கையாகவே அது ஒரு அமைஞ்சிருச்சு. உங்களுடைய எல்லாருடைய ஆசீர்வாதமும் என் பொண்ணுக்கு வேணும். நீங்கள் எல்லோரும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலி நான் இது நான் என்னோடய அப்பா ஒரு 1 இயருக்கு முன்னாடி தவறிட்டாங்க. அப்பா ஞாபகமாக எழுதின ஒரு பாட்டு, அது என் பொண்ணை வச்சே நான் பண்ணியிருக்கேன். நீங்கள் எல்லாருமே என் பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.
இங்கே வருகை தந்து சிறப்பு சேர்த்துக்கின்ற அதற்கு மரியாதைக்குரிய எங்கள் இயக்குனர் திரு பாக்கியராஜ் சார் அவர்களுக்கு வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அதே போல் என்னை திருப்பாச்சி திரைப்படத்தின் மூலம் என் வாழ்க்கையில் திருப்புமுனை ஏற்றி தந்த மதிப்புக்கு மரியாதைக்குரிய என் ஆசான் திரு ஐயா பேரரசு அவர்களையும் நான் வணங்கி வரவேற்கின்றேன். இந்த அப்பா மீடியா தயாரித்த எங்கள் அப்பா இந்த வீடியோ சாங் பார்த்துருப்பீங்க, எல்லாம் பார்த்தீங்க. அந்த பாப்பாவோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துருக்கீங்க. நமது திரையுலகிற்கு ஒரு அற்புதமான ஒரு சுட்டி குழந்தை, ஒரு சைல்டு ஆர்டிஸ்ட் கிடைச்சிருக்காங்கன்னு நினைக்கும் போது உண்மையில ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப பெருமையாக இருக்குது. நீங்கள் காசு பணம் எதுவும் கொடுக்க வேண்டாம், அந்த பாப்பாவுக்கு வாழ்த்துதல் சொல்லி அவங்கள உற்சாகப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு நீங்கள் வருகை தந்து சிறப்பு சேர்த்துன அத்தனை பெரியவங்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு நன்றியை தெரிவித்து பெறுகின்றேன். நன்றி, வணக்கம். உயிர் கொடுத்த தாய் தந்தையருக்கு என்னுடைய முதல் வணக்கம். என்னை சினிமாவிலும் அரசியலும் அறிமுகப்படுத்திய எங்கள் ஆசான் சொக்க தங்கம் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களுக்கு என்னுடைய இரண்டாவது வணக்கம். இங்கு வருகை தந்திருக்கும் முக்கியமாக மேடையில் அமர்ந்திருக்கும் இயக்குனர் திரு கே பாக்யராஜ் சார் அவர்களுக்கும், திரு பேரரசு சார் அவர்களுக்கும், மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கும் எங்களுடைய சக கலைஞர்களுக்கும், மேடைக்கு முன்னால் அமர்ந்திருக்கும் பத்திரிகை, தொலைக்காட்சி, சோசியல் மீடியா உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மூன்றாவது வணக்கம். என்னுடைய பேச்சில நிறைய இருந்தா எடுத்துக்குங்க, குறை இருந்தா மன்னிச்சுக்குங்க. சினிமா, மாஸ் மீடியா, இந்த சினிமாவை வச்சு நிறைய ஆட்சிகள் வந்திருக்கு, முக்கியமா தமிழ்நாட்டில். அந்த அளவுக்கு அந்த சினிமா வந்து ஒரு பவர்ஃபுல் மீடியா. அந்த சினிமாவில் நாமெல்லாம் இருக்கிறது மிகப்பெரிய ஒரு பெருமை. ஏன்னா நாங்கெல்லாம் வந்து ஐ ஹவ் ஃபினிஷ்டு அடையார் ஃபிலிம் இன்ஸ்டியூட் டிஎஃப்டி டைரக்ஷன். பாக்யராஜ் சாரோட படங்களை எங்களுக்கெல்லாம் போட்டு காட்டி அந்த ஸ்கிரீன் பிளே அப்படின்னா என்ன அப்படிங்கிறத கற்றுக் கொடுப்பாங்க. சார் படத்தில் நான் வந்து நடிக்கலை, பட் சாரை வந்து நான் வந்து தூரமாக பார்த்து ரசிச்சிருக்கிறேன். ஒரு பெரிய கொடுப்பேன் என்னன்னா, நான் ஒரு படம் தயாரித்தேன் 2006 காதலே என் காதலே அப்படின்னு ஒரு படம் தயாரித்தேன். சார் வந்து அந்த படத்தை வந்து பார்க்க வந்தாங்க. பார்த்து ஃபுல்லாக அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது சாரோட பையன் வந்து இதே மாதிரி ஒரு கதையில சார் நடிச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு 3 மணி நேரம் சாரோட வந்து நான் இருந்து அந்த படத்தை பார்த்தேன். பேரரசு சார் சொல்லி ஆகணும், திருப்பாச்சி பேசாம ஊருக்கு வந்தமா போனமா இல்லாம வீணா எங்க ஊரு கோயில் விஷயத்துல தலைவர் எங்க ஆத்தாளுக்கு ஒரு ஆளை விட்டுறது ஒண்ணுதான், 10 ஆளை விட்டுறது ஒண்ணுதான். அடே புடிச்சு கெட்டுங்கடா அப்படின்னு அந்த வசனம் பேசினேன். திருப்பாச்சிக்கு அப்புறம் தான் நான் நிறைய படங்கள் நான் நடிச்சேன். என்னுடைய முதல் படம் வந்து ரமணா. கேப்டன் அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டு இன்றைக்கு தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், இந்தி ஆகிய 5 மொழிகளிலும் ஒரு 247 படம் பண்ணியிருக்கிறேன். ஒரு 54 சீரியல் நடிச்சிருக்கிறேன். பேரரசு சாரோட அந்த திருப்பாச்சிக்கு அப்புறம் தான் நான் நிறைய படங்கள் நடித்தேன். அவருக்கு ஸ்பெஷலாக ஒரு தேங்க்ஸ். அப்புறம் எங்களுடைய சக கலைஞர் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அப்புறம் முக்கியமாக அப்பா மீடியா ரிஷி சார். இந்த அப்பா மீடியாவில் நான் நிகழ்ச்சி ஒன்று தொகுத்து வழங்கிட்டு இருக்கிறேன். திரை விமர்சனம், உள்ளது உள்ளபடி சொன்னது சொன்னபடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திரை விமர்சனம் பண்ணிட்டு இருக்கிறோம். அது யாருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம அந்த நிகழ்ச்சி போய்கிட்டு இருக்கு. ஏன்னா சார் கூட என்னை கூப்பிட்டு அழகா வந்து சொன்னார், இல்லை இந்த மாதிரி தாங்க இந்த சினிமா விமர்சனம் பண்ணணும். ஏன்னா நம்மெல்லாம் இந்த தொழிலில் இருக்கிறோம், அது நெகட்டிவா இருந்தா கூட அதை வந்து சூசகமா நாசுக்கா அதை வந்து நீங்க வந்து சொல்லணும் அப்படின்லாம் எனக்கு வந்து சார் வந்து சொல்லியிருக்கிறார். ஏன்னா மிக திறமையான சார் வந்து 10 வருஷம் 15 வருஷம் முன்னாடியே படம் பண்ணியிருக்கிறாங்க ரிஷி சார். இந்த பாடல் எங்க அப்பா என்னை பார்க்கும்போதே தெரிஞ்சது, விஷுவலா வந்து மிரட்டியிருந்தாங்க. எல்லாருமே அந்த பாப்பாவை பத்தி சொன்னாங்க. நிச்சயமாக வந்து தமிழ் சினிமாவில் ஒரு சைல்டு ஆர்டிஸ்ட் மட்டும் இல்லாமல் வருங்காலத்தில் ஒரு பெரிய ஹீரோயினா வருவாங்க. அத்தனை அம்சங்களும் அவங்களுக்கு இருக்கு. ஏன்னா நம்மளால முடியாது.
இவ்வளவு படம் நடிச்சிருக்கோம். ஒரு பாடல வந்து நம்ம லிப்சிங் எல்லாம் நம்மளெல்லாம் கொடுத்தா, நான் ஒரு பாட்டு ஒன்று பாடினேன். ஒரு 2 நாள்ல நைட்டு அந்த மாஸ்டர், டான்ஸ் மாஸ்டர் வந்து ஒரு வழி ஆயிட்டாரு. நமக்குலாம் அவ்வளவு கஷ்டமா இருந்தது அந்த லிப்பை பிடிக்கிறது. ஏன்னா வசனம் பேசிடலாம், ஈஸியா வசனம் பேசிடலாம், ரியாக்ஷன் கொடுத்துடலாம். அந்த பாடலுக்கு வந்து அந்த லிப்பு கொடுக்கறது, அந்த டான்ஸ் ஆடுறதுங்கிறதுலாம் ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா அது பாக்யராஜ் சாருக்கு நல்லாவே தெரியும். அது ரொம்ப 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 கஷ்டமான விஷயம். இந்த வயசுல அவங்க வந்து கரெக்டா வந்து லிப்சிங் கொடுத்து அந்த பாடி லாங்குவேஜ், அதெல்லாம் வந்து மிகப்பெரிய விஷயம். பாப்பா சல்யூட் பாப்பா, ஆல் தி பெஸ்ட். அப்புறம் அப்பா, அது சார் சொன்னாங்க அப்பாவுக்கு வந்து டெபியூட் அப்படின்னு. உண்மையிலே வந்து தமிழ்ல ஒரு உன்னதமான ஒரு சொல் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது அப்பா தான். அம்மாவோட அன்பு தெரியும் எல்லாருக்குமே, அப்பாவோட தியாகம் தெரியாது. அம்மாவோட கண்ணீர் எல்லாருக்குமே தெரியும், அப்பாவோட வேர்வை யாருக்குமே தெரியாது. அம்மா கொடுக்கிற முத்தம் எல்லாருக்குமே தெரியும், ஆனா அப்பாவோட கஷ்டம் துயரம் வந்து தெரியாது. ஒரே ஒரு சின்ன உதாரணம், என்ன மைக்க கொடுத்தீங்கன்னா நான் மணிக்கணக்கில் பேசுவேன். ஒரு சின்ன உதாரணம் மட்டும் சொல்லி, நிறைய பேர்லாம் இருக்கிறாங்க. ஒரு சின்ன உதாரணம் மட்டும் நான் வந்து சொல்லிக்கிறேன். அப்பா அப்படிங்கிறது வந்து எவ்வளவு ஒரு பெரிய வேல்யூபிளான ஒரு இது அப்படிங்கிறது. அலெக்சாண்டர் உங்களுக்கே தெரியும், மிகப்பெரிய ஒரு போர் வீரர். பாரசீக மன்னனை எதிர்த்து போய் போர் செய்யும் போது அவருக்கு வந்துட்டு ஜுரம் வந்துடுது, காய்ச்சல் வந்துடுது. அப்போ அந்த பாரசீக மன்னனுடைய வைத்தியர் வந்து இவருக்கு வந்து வைத்தியம் பார்க்க வர்றாரு. வைத்தியம் பார்த்துட்டு ஒரு மருந்து அவருக்கு கொடுக்க போகிறாரு. அப்போ வந்து ஒரு படைவீரன் குதிரையில வேகமா வந்து ஒரு ஓலையை கொடுக்கிறாரு. அந்த ஓலையில பிரிச்சு பார்த்தா, எதிரி நாட்டுல உள்ளவங்க எது கொடுத்தாலும் சாப்பிடாதீங்க அப்படின்னு அந்த ஓலையில எழுதிருக்கு. இவர் அதை படிச்சுக்கிட்டு இருக்கும் போதே அந்த மருந்து அவன் கேட்கிறாரு, உங்க பேர் என்னன்னு கேட்கிறாரு அந்த வைத்தியத்தை. பிலிப் அப்படிங்கிறப்ப அந்த மருந்தை வாங்கி குடிச்சிடுறாரு. குடிச்சிட்டதுக்கு அப்புறம் அந்த ஓலையை படிச்சு பார்க்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து எல்லாம் கேட்கறாங்க என்ன எழுதியிருக்கு அப்படின்னு. இந்த மாதிரி எதிரி நாட்டில் உள்ளவங்க வந்து எதுவும் கொடுத்தா வந்து சாப்பிடாங்கன்றது, ஆனா நான் அதை வந்து மருந்தை சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு ஒண்ணு. ஏன் அப்படின்னு கேட்கிறாங்க. எங்க அப்பா பேரும் பிலிப்பு தான், அதனால பிலிப்புங்கிறவங்க தப்பு செய்ய மாட்டாங்க அப்படிங்கிறது. அது அது அந்த அப்பாவுக்கு அந்த பேருக்கு எவ்வளவு விஷயங்கள் இருக்கு பாருங்க. அதனாலதான் வந்து என்ன, எங்க ஊர்லயே ஒரு உண்மை சம்பவம் நடந்து, இதை மட்டும் நான் பேசி முடிச்சுக்கிறேன். திருநெல்வேலி எங்க நேட்டிவ். முதல் மரியாதை படத்துல வந்து பாரதி ராஜா சார் வந்து வச்சிருப்பார்ல, அந்த கிளைமாக்ஸ்ல பெரியவர் ஐயா சிவாஜி சாரோட உயிர் இழுத்துக்கிட்டு இருக்கும்போது ராதாமா ஜெயில இருந்து வந்து அந்த காலை அப்படி வச்ச உடனே அந்த உயிர் போகும் பாத்தீங்களா. அதே மாதிரி எங்க ஊர்ல உண்மையிலே நடந்தது. திருநெல்வேலியில ஒரு அப்பா, 2 பசங்க, ஒரு பொண்ணு. அவர் இறக்கும் தருவாயில வந்து பொண்ணு வந்து சண்டை போட்டு அண்ணாமார்கிட்ட சண்டை போட்டுட்டு போயிட்டாங்க. ஏன்னா சொத்து பிரிக்கும் போது, சொத்து பிரிச்சது நகை பிரிக்கும் போது நகையை கொடுக்கல. இந்த 2 பசங்க மட்டும் எடுத்துட்டாங்க. இவா இனிமே உங்க மூஞ்சிலே முடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டா, பாம்பே போயிட்டா. அப்போ இழுத்துக்கிட்டு இருக்கு. நம்ம ஊர்ல எல்லாம் சொல்லுவாங்க கடைசி பால் ஊத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க அப்பாவோட ஃப்ரெண்ட் எல்லாம் சொல்றாங்க, அவருக்கு வந்து திருநெல்வேலி அல்வான்னா ரொம்ப பிடிக்கும், அந்த அல்வாவை கரைச்சி கொடுங்க உயிர் போயிடும் அப்படிங்கிறாங்க. அல்வாவை கரைச்சி கொடுக்குறாங்க. அது குடிச்சு அவர் ஏப்பா விட்டு உயிர் போகல. அடுத்து இன்னொரு அப்பாவோட நண்பர் சொல்றாரு, அவர் பிரேஸ்லெட் போடணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாரு, தங்கத்து மேல ரொம்ப ஆசைப்பட்டாரு, ஒரு பிரேஸ்லெட் எப்படியாவது வாங்கி போடுங்க கையில உயிர் போயிடும் அப்படிங்கிறாங்க. அது போட்டு பார்த்தாங்க, நடக்கல. அப்புறம் அவருக்கு வந்து மண் இடம் எல்லாம் பார்த்து ரொம்ப ஆசை, மண்ணை கரைச்சி அந்த தண்ணியை கொஞ்சம் கொடுங்க போயிடும் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு. அதையும் பார்த்தாங்க, ஒன்றுமே போகல, உயிர் போகல, இழுத்துட்டு தான் இருக்கு. அப்போ ஒரே ஒரு பக்கத்து வீட்டு ஆயா சொல்லிச்சான், டேய் முட்டாள், உங்க அக்காவை வர சொல்லுங்கடா, அவ வந்தா உயிர் போகண்டா அப்படின்னு. பாம்பேல இருந்து பிளைட்டை பிடிச்சி மதுரைக்கு வந்து, மதுரையில இருந்து திருநெல்வேலிக்கு வந்து அந்த அப்பாவை வந்து அந்த அப்பாவோட உள்ளங்கையை பிடிச்சி அப்பாவும் அப்படி பாக்குறாரு. கண்ணுல இருந்து 2 கண்ணுல இருந்து அப்படியே கண்ணீர் வருது. அந்த அப்பாவுக்கு 1000 கற்பனைகள்.
அந்த கையிலையும் அந்த கண்ணிலையும் தெரியுது. அந்த பொண்ணு பிறக்கும் போது உள்ள சந்தோஷம், அந்த பொண்ணு சடங்காகும் போது உள்ள ஆனந்தம், அந்த பொண்ணு கல்யாணம் முடிஞ்சு கண்ணீர் விட்டு அழுது போகும்போது இவர் அழுக இவருக்கு தெரியுது. அந்த பொண்ணுக்கு அவங்க அப்பாவோட எல்லா விஷயங்களும் கண் முன்னாடி வந்துட்டு போகுது. சினிமா மாதிரி பிளாஷ் கட் வந்துட்டு போய் உள்ளங்கையில அமுக்குறாரு அப்பா, உயிர் போகுது. அந்த உள்ளங்கையில அவ்வளவு 1000 விஷயங்கள் இருக்கு. அதான் அப்பா, தட் இஸ் அப்பா. இந்த லக்ஷனாவுக்கு அப்படி ஒரு அப்பா வந்து கிடைச்சிருக்கிறாரு ரிஷி. தான் வராத சினிமாவில், தான் சாதிக்க முடியாத சினிமாவை தன் பொண்ணு சாதிக்கணும்னு நினைக்கிறாங்க. மிகப்பெரிய விஷயம். ஏன்னா நம்மெல்லாம் சினிமாவில் இருக்கிறதுக்கு வந்து பெரிய கொடுப்பனை. நம்ம முதல்ல சொல்லியிருக்கணும், சிவனுடைய பார்வை இல்லைன்னா நம்மெல்லாம் அரிதாரம் பூசிருக்க முடியாது. நம்மெல்லாம் சிவனோட பிள்ளைகள். மேக்கப் போடுற ஒவ்வொருத்தருமே சிவனோட பிள்ளைகள். கடைக்கன் பார்வை இல்லைன்னா நம்மெல்லாம் மேக்கப் போட முடியாது, அரிதாரம் பூச முடியாது. ஒரு எஸ்பியோ, ஒரு கலெக்டரோ, ஒரு ஹையர் ஆபீசரோ ரோட்ல போனா தெரியாது. சினிமா நடிகர் நம்ம ரோட்ல போனா தெரியும். அது நமக்கு பெரிய ஒரு கொடுப்பினை அந்த சினிமா நமக்கு கொடுத்திருக்கு. இந்த ஆல்பத்துக்கு இசையமைத்த நம்மளுடைய சந்தோஷ் சாய் அவர்களுக்கும், அப்புறம் வந்துட்டு ரெஜி கணேஷ் ஒளிப்பதிவு அருமையா பண்ணியிருக்கிறாங்க அவர்களுக்கும், பாடிய சூப்பர் சிங்கர் பிரியங்கா அவர்களுக்கும், இயக்கிய திரு ரிஷி அவர்களுக்கும், முக்கியமாக இந்த பாடல் நடித்த லக்ஷனா ரிஷி அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். என்னுடைய பேச்சுல நிறைய இருந்தா எடுத்துக்குங்க, குறை இருந்தா மன்னிச்சுக்குங்க. நன்றி, வணக்கம். ஒன்னே ஒன்று மட்டும் நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். எங்க ஐயா பேரரசு சார் எல்லாமே கரெக்டா சொல்லுவாரு, செய்வாரு. எங்க தலைவருக்காக ஒரு பாட்டு எழுதினார். வந்துட்டாரு வாத்தியாரு வந்துட்டாரு, பட்டாபிஷேகம் நாளைக்கு உனக்கு இருக்குன்னு எழுதியிருந்தாரு. ஆனா அது நடக்கல, ஒரு வருத்தம். நன்றி, வாய்ப்புக்கு நன்றி. பேச்சுல நிறைய இருந்தா எடுத்துங்க, குறை இருந்தா மன்னிச்சுக்கோங்க. வணக்கம், நன்றி. அடுத்ததாக நடிகர் பாபா லட்சுமணன் அவர்கள். எங்கூட மேடை அமைக்கும் சக நடிகர்களுக்கு வணக்கம். இந்த அப்பா மீடியா சார்பில் எங்க அப்பா மீடியா எங்கள் அப்பா அந்த சாங் ஆல்பம் பார்த்தோம், ரொம்ப நல்லா இருந்துச்சு. லட்சணா ரிஷி ரொம்ப அருமையாக நடிச்சிருந்தாங்க. ரிஷி சார் ரொம்ப அருமையாக டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. ஒளிப்பதிவு, இசை எல்லாமே நல்லா இருக்கு. அவர் எனக்கு வந்து ஒரு சமீப காலமாக பழக்கமானார். அப்போ எங்கள் சேனலுக்கு நிறைய பேர் பேட்டி எடுக்கிறாரு. நான் நிறைய நம்ம நடிகர்லாம் வந்து பேட்டி எடுக்கும்போது கூப்பிட்டேன், எல்லா பேரும் பேட்டி கொடுத்தாங்க. அவங்களும் எல்லாம் பண்ணாங்க. லட்சணா ரிஷி இனிமேலும் வளர என்னுடைய வாழ்த்துக்கள். மேடையில் அமர்ந்திருக்கும் இந்தியாவிலேயே தலை சிறந்த ஸ்கிரீன்ல ரைட்டர், சிறந்த இயக்குனர் பாக்யராஜ் சார், காதல் படமே நடிச்சுட்டு இருந்த நம்ம இளைய தளபதி விஜய மிகப்பெரிய ஒரு மாஸ் ஹீரோவாக்குன எங்க பேரரசாரையும் வணங்குறேன். மேடையில் அமர்ந்திருக்க அனைவரையும், சக நடிகர்களையும் வணங்குறேன். விடியர்கள், இளைஞர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இப்ப பார்த்த பாபா லட்சுமணன் சார் மூலியமா தான் எனக்கு ரிஷி சார் பழக்கமானாரு. நாங்கள் ஒன்றும் இல்லை, சக நடிகர்கள் நாங்கள் எப்பவுமே ரொம்ப அண்டர்ஸ்டாண்டியாக இருப்போம். எந்த படம் நடிக்க போனாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த படங்கள், இயக்குநர்கள், அட்ரஸ்லாம் அப்போ இருந்து கொடுக்கறது பழக்கம். அதே போல தான் இப்போ இளையதளங்கள்லையும் இப்போ நிறையா இன்னொரு கூப்பிட்டா கூட நாங்கள் என்ன பண்ணுவோம், வடிவேல் குறிப்பிடலாம் கிடையாதுங்க. நம்ம நண்பர்கள் எத்தனை பேர் இருக்காங்க, 20 பேர் இருக்காங்க, 20 பேரோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருவோம். அப்படிதான் வந்து இந்த மீடியாவில் வந்து பாபா மூலியமா எனக்கு அறிமுகமானார் ரிஷி சார். அப்படி கொடுத்தாங்க தான் இவ்வளோ பேர் வந்து இன்னொரு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிது. அப்போதான் இந்த ஆல்பம் சாங்கை பற்றி சொன்னார். இது மாதிரி பாப்பாவுக்கு ஒரு ஆல்பம் சாங் எடுத்தாங்க, எடுத்து வந்தாங்க, போட்டு பார்த்தோம். ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தாங்க பாப்பா. பாப்பாவுடைய எக்ஸ்பிரஷன் ரொம்ப நல்லா இருந்தது. அப்போ எங்களுக்கு தெரியும் இவர் ஏதோ ஒரு நோக்கோட இருக்காருன்னு. அப்போதான் அவர் சொன்னார், என்னுடைய கனவு பழிக்காமல் போயிடுச்சு, அதனால என்னுடைய மகளை வந்து பெரிய லெவல் கொண்டு வந்தேன். அதுக்காக அவர் ரொம்ப மெனக்கட்டார். நல்ல கேமராமேன், நல்ல எடிட்டரு, நல்ல தொழில்நுட்ப கலைஞர்கள், மேக்கிங், எடிட்டிங் எல்லாருமே சிறப்பான ஆளுகளை சூஸ் பண்ணி பிரமாதமாக பண்ணி இந்த சாங்கை வந்து கொண்டு வந்திருக்காரு. அவர் மேலே மேலே வளரணும். இன்னும் நிறையா படங்கள் அவர் பண்ணணும். நிறைய ஷார்ட் ஃபிலிமும் பண்ண போகிறாரு. நிறையா இன்னும் அடுத்தடுத்து ஆல்பம் பண்ணணும். அந்த ரச்சனா வந்து மேலே மேலே நல்ல உயரத்துக்கு டாப் லெவலில் அவங்க அப்பாவோட பேர் மட்டும் இல்லை, நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் உயர்ந்த ஒரு கதாநாயகி அந்தஸ்துக்கு உயர்ந்து வரணும்னு எல்லா வல்ல இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். எங்கள் அப்பா இசை அறுபத்து பார்த்தோம். பாசம்,
அப்பா மீடியா எங்கள் அப்பா ஏசப்பாவை பற்றி பாடல் பக்தியும் பாசமும் கலந்துருக்கு. ஒரு சிறப்பு என்னன்னா இயேசுவை பற்றி பாட்டு பாடினாங்க. ஒருத்தர் வந்து அகிலாண்டேஸ்வரி இது பரிசா கொடுத்தாரு. நமக்கு எல்லாம் எம்மதமும் சம்மதம் தான். இன்னைக்கு ஒன்று செஞ்சு போச்சு. தமிழ் திரையுலகில் ஒட்டுமொத்த காமெடி நடிகர்களோட கண்ட்ரோலும் நம்ம பிஆர்ஓ கோவிந்தராஜ் கையில் தான் இருக்கு. அவரை பழச்சிக்கிட்டா அவர் இனிமேல் காமெடி பண்ண எடுக்க முடியாதுமா. இந்த வராது வடிவேலு, சந்தானம், சூரி, ஏன்னா ஹீரோ ஆயிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு கூட உட்கார வச்சிருப்பாரு. கோவிந்தராஜ் சார் பாதி திருவள்ளத்து கையில் வச்சிருக்கீங்க. சரி, இந்த விழாவுக்கு மிக சிறப்பு, சரியான சிறப்பு அப்படிங்கிறது நம்ம இயக்குனர் எங்களுக்கெல்லாம் ஆசான் பாய்ச்சாசர் வந்தது. அவரோட ஆசீர்வாதம் வந்து நம்ம லக்ஷனாவுக்கு அப்பாவோட ஆசீர்வாதம் மாதிரி, இயேசப்போட ஆசீர்வாதம் மாதிரி. பாடல் வந்து பக்தி பாடல். ஆனால் இங்கே நிறைய வெளிப்பட்டது அப்பாவோட பாசம்தான். மனுஷனுக்கு இருக்க வேண்டிய ரெண்டு, முதல்ல பாசம், பக்தி. அது நம்ம இயேசுவை நினைச்சாலும் சரி, அல்லாவை நினைச்சாலும் சரி, இல்லை சிவன், முருகன், பிள்ளையார், யார் நினைச்சாலும் சரி, மனுஷனுக்கு பக்தி வேணும். பக்தி இல்லை, கடவுள் இல்லை, அப்போ தாட் வந்தாலே நம்ம கண்ட்ரோல் இல்லாமல் போயிடுவோம். கடவுள் ஒருத்தர் இருக்காரு இல்லையோ, அவர் இருக்காருன்னு நம்ம நினைக்கணும். நம்ம தவறு செஞ்சா அவர் நம்மளை கண்டிப்பாருங்கிற நினைப்பு வரணும். அப்பதான் ஓரளவு நமக்கு சுய ஒழுக்கம் வரணும். நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு எப்போ நினைப்போம்னா, கடவுள் இல்லைன்னு நினைக்க வந்தாலே நம்ம என்ன பண்ணாலும் யாரும் கேட்க முடியாதுங்கிற ஒரு திமிரு வந்துடும். அப்போ சுய ஒழுக்கத்துக்கும் நம்ம கட்டுப்படுத்துறதுக்கும் பக்தி. அது யாரோட கும்பிடலாம், கடவுள் யாரோட இருக்கலாம், ஆனால் மனுஷனுக்கு பக்தி இருக்கணும். ஆனால் இந்த பாடல் குழந்தை இயேசு நினைச்சு பாடும்போது உங்களுக்கு ஒரு பக்தி பாடல். நம்மளால் கமர்ஷியலாக குத்துப்பாடல்ங்கிறது என்ஜாய் பண்ணுறதுக்கு ஓகே. பக்தி பாடல்ங்கிறது நம்ம வாழ்க்கைக்கு சரியாக போட்டு பக்தி பாடல் வேணும். இப்போ நிறையா குறைஞ்சிச்சு. உங்களுக்கு ஒரு காலத்தில் நிறையா பக்தி படங்கள் இருந்துச்சு. திருவிளையாடல், சரஸ்வதி சப்தம், கந்தன் கருணை, அன்னை வேளாங்கண்ணி, பக்தி படம் வந்துச்சு. இப்போ பக்தி படங்களே அது வரதும் இல்லை, நினச்சி பார்க்குறதும் இல்லை, வந்தால் பார்ப்பாங்களா டவுட் வந்துடுச்சு. பக்தி படம் வந்தால் வரட்டும் பரவாயில்ல, குடும்ப படம் வர ஆரம்பிச்சு. இப்போ பாக்கிராஜ் படம்லாம் மௌனிக்குதுங்க. அதுலேயே அப்பா பற்றி வந்திருக்கான். டாடி டாடி ஓ மை டாடி, அப்பயே அப்பாவோட பெருமையாக இருக்கான். எல்லா பசங்களுக்கும் அம்மாவை பிடிக்கும். மௌன இதுல தான் பையனுக்கு அப்பா பிடிக்கும். தூள் நின்று போச்சு, முந்தானை முடிச்சு, அந்த நாட்கள் அதெல்லாம் அந்த நாட்களில் ஒரு தவசுதான் அந்த அந்த தமிழ்நாட்டு கலாச்சாரம் இல்லை, கிளைமேக்ஸ் நிற்கும். இன்னைக்கு கலாச்சாரம் வந்து பண்பாடாகுது. கத்திடுறா, வெட்டுறா, குத்துறா, கலாச்சாரத்தை காணும். ஏன்னா இந்த மாதிரி பக்தி பாடலில் பார்க்கும்போது ஒரு இன்னைக்கு ஒரு ஆறுதல், ரொம்ப ஒரு ஆறுதல். எங்க அப்பா அப்படிங்கும்போது எல்லாருக்குமே இப்போ இங்கே வந்தோடனே அவங்கவுங்களுக்கு கண்டிப்பாக அவங்க அப்பா ஞாபகம் வந்துருக்கும். அப்போ எனக்கு வரணும்ல, நம்ம உதவிக்கு நேரம் தான். அப்போ எதுவும் கேட்க முடியாதுங்க. அப்பா ரைட் ஆகிட்டோம், சம்பாதிச்சோம், அப்பாவது கேட்டுக்கலாம்.
நான் கேட்பேன் ஏதாவது வேணும் அப்பா, இதை வாங்கிட்டு வர மாட்டேன். இது வரைக்கும் அவர் எதுவுமே ஒன்று வேணாம் சொன்னார். அவர் எங்கிட்ட ஒருவோட ஒன்று கேட்டார். என்னன்னா ஒரு புக்கு கேட்டாருங்க. இங்கெல்லாம் கிடைக்கலப்பா, இங்கே இருந்து வாங்கிட்டு வா அப்படின்னாரு. அதான் ஃபஸ்ட் விஷயம் அவர்கிட்ட கேட்டது. அது என்ன புக்குனா பாக்கிய வாரது இல்லை, பாக்கிய அரசு வந்து கேள்விப்பதில்னு ஒரு பகுதி இருக்கும். அது பல தூக்கம் வந்துச்சு. அந்த தூக்கம் எல்லாத்தையும் அடிச்சுனார். அது ஒன்று தான் எங்கள் அப்பா என்கிட்ட கேட்டது. அது சாருக்கான்னு சொல்ல, சார் தனியாக இதை சொல்லியிருக்கேனா, எனக்கு தெரிஞ்சு அவங்க என்கிட்ட கேட்டது இது ஒன்று தான். அப்போ பாக்கியராசர் மூலியமாக எங்கள் அப்பாவுக்கு நான் பண்ண பெரிய கடமை அந்த புக்கை வாங்கி கொடுத்தது தான். அப்புறம் நான் உதவி இயக்குனராக ட்ரை பண்ணி இங்கே குருநாதர் ராமநாத சார்கிட்ட சேர்ந்துட்டேன். அசிஸ்டண்ட்டாக சேர்ந்து அந்த படத்துக்கு முதல்ல ஒரு சம்பளம் கொடுத்தாங்க. சம்பளம் வாங்கணுன்னா அதை செலவு பண்ணாமல் நேராக உனக்கு அப்பாட்ட பணத்தை கொடுத்தேன். வாங்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா அடுத்த போகும்போது அந்த பணத்துக்கு ஒரு மோதிரத்தை வாங்கி ஒரு கையில் போட்டுக்கிட்டார். அந்த பணம் தங்க மோதிரம் வாங்க முடியாது, அது வெள்ளி மோதிரம் வாங்க முடியுமா? அதனால் ஒரு வெள்ளி மோதிரத்தை வாங்கி என் பையன் ஃபஸ்ட்டு சம்பாதிச்சு கொடுத்த பணம். அப்புறம் அது ஞாபகமாக வெள்ளி மோதிரத்தை போட்டார். இது நடந்து 20 நிமிஷம் இருக்கும். இன்னைக்கு எங்கள் அப்பாக்குள்ள இந்த மோதிரம் இருக்கு. இப்போ ஒரு 2-3 மாதம் எங்கள் அப்பாவுக்கு ஒரு ஆப்ரேஷன், கால் கொஞ்சம் ஃப்ராக்சர் ஆகி ஆப்ரேஷன் அப்படி போட்டோம். இப்போ ஆப்ரேஷன் தேட்டருக்கு கூட்டி போனோம்ல, வந்துட்டாங்க டாக்டர் நர்ஸ்லாம் வந்துட்டாங்க. அந்த ஆப்ரேஷன் அந்த காஸ்டியூம்லாம் போட்டாச்சு. இப்போ அவங்க நகை கொடுத்தாங்க, அதெல்லாம் வாட்ச் எல்லாத்தையும் கழட்டிடுங்க. அவர்கிட்ட வாட்சில் ஒன்றும் இல்லை, ஒரு உத்தாரத்தை கொடுத்து வச்சுக்கிறோம். அதை அந்த கயத்தை கழட்டினாங்க. அதுக்கப்புறம் அவர் கையில் இருந்தது இந்த வெள்ளி மோதிரம் தான். அதை அவரே கட்டி எனக்கு கொடுக்குறாரு, பத்திரமா வச்சுருப்பா வந்து வாங்கிட்டு. அதை வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் தட்டுக்கு உள்ளே போனதுக்கப்புறம் உள்ள ஆப்ரேஷன் நடக்குது. அந்த வெள்ளி மோதிரத்தை பார்த்தோன்னே நம்மளுக்கு கொஞ்சம் கண் கிளச்சு. நம்ம எப்போ கொடுத்தது இன்னும் அதை ஒரு ஞாபகம் இன்னைக்கு அதை போட்டுருக்காருங்கிறது. அப்போ நம்ம அவர் மேலே வச்ச பாசத்தை விட அவர் மேலே நம்ம வச்ச பாசம் தான் அதை தெரிஞ்சுது. நான் சின்ன வயசுல நிறைய அடி வாங்கியிருக்கோம். தெரியாத படத்துக்கு போவோம், செம்ம அடி வாங்கிடுவோம். நம்ம என்ன தப்பு பண்ணாலும் சரி, ஸ்கூலில் யாராவது அடிச்சுட்டா காலைல அடிப்போம், சாயந்தரம் அவங்க அடிப்பட்டாங்க அப்பா அம்மா வந்துடுவாங்க, அண்ணே இந்த மாதிரி பையன் அடிச்சுட்டானே. அதுக்கப்புறம் அடி செம்ம அடி விடுவோம். அப்புறம் ஒன்றா தெரியும் அப்பா நடாது ஒரு பயத்தில் அப்போ பார்ப்போம். அப்போ பாசத்தை நம்ம அப்பாவோட பாசத்தை சொன்னாங்கல்ல, அம்மாவோட பாசத்தை உணர்ந்துருவோம், அப்போ உணர்ந்துருவோம். அப்பாவோட பாசத்தை உணர்வுக்கு ஒரு காலம் வரும், நமக்கு ஒரு பக்குவப்படும். அப்போத்தான் நம்ம வந்து அப்பா பாசத்தை நம்ம உணர முடியும். நல்லா சொன்னாங்க, அம்மாவோட கண்ணீர் தெரியும், அம்மாவோட தியானங்கள் தெரியாது. ஏதோ ஒரு யூடியூப்பில் ஒரு பார்த்தேன், அம்மா உட்கார வச்சு தோசை சுட்டு கொடுப்பாங்க. அது தோசை சுட்டு கொடுத்தோம்னா தோசை டேஸ்ட்டாக இருக்கும். அம்மா நல்லா தோசை சுட்டுருக்காங்க, பாட்டு கொடுக்குறாங்களே அம்மா சுட்டு தோசைன்ட்டு. அது மாதிரி அம்மா சுட்டு ருசி சாப்பிடுவோம். அவங்க சொன்னாங்கன்னா இந்த தோசை அம்மா சுட்ட தோசை, அந்த தோசைக்கள் அந்த நெருப்பில் சூடாகி அந்த தோசைக்கள் தான் அப்போ நான் அந்த தோசைக்களோட சூடு நமக்கு தெரியாது, தோசையோட ருசி தான் தெரியும். அந்த மாதிரி அப்போட தியாகங்கள் நம்ம வந்து ஒரு காலத்தில் உணர்வோம். அது வந்து அந்த அம்மா அப்பா ஆகும்போது உணரப்படும். அதுவும் பெண் குழந்தை ஆண் குழந்தை பார்த்தா அது அறவைப்பா, பெண் குழந்தை பார்த்தா தான் முழுவப்பா. அப்போ தான் நிறைய பேர் பெண் குழந்தை பார்த்தா தான் நிறைய பேர் முழுமைத்தனை அப்போ உணர்வாங்க. ரிஷி அவர்கள் வந்து லட்சணா அந்த அழகான
குழந்தைய பெற்று அது அழகாக ஒரு நல்ல ஒரு ஆர்டிஸ்டாக உருவாக்கியிருக்காப்புல. இந்த பாடலில் எல்லாம் சொன்னாங்க, இந்த லிப்ஸிங்கிட்டு அது மாதிரி பெரிய ஆர்டிஸ்டே இதை திணறுவாங்க. குழந்தை நல்லா லிப்ஸிங்கு நல்லா அந்த ஃபீல் எல்லாம் பாட்டு கொடுத்துருந்தது. பேபி ஆர்டிஸ்டாக அப்போது பேபி குட்டி பத்தினி பயங்கர ஃபேமஸ்ஸு. அப்புறம் பேபி ஸ்ரீதேவி அவங்க ஃபஸ்ட்டு பேபியாக நடித்தாங்க. அப்புறம் தமிழில் நம்பர் 1 ஆகி, தெலுங்கில் நம்பர் 1 ஆகி, ஹிந்திலேயே நம்பர் 1 ஆகிட்டாங்க. அப்புறம் நடிகை மீனா அவரும் பேபி ஆர்டிஸ்ட் தான். பேபி ஷாலினி அவங்க அப்புறம் ஹீரோயின் ஆகி அஜித் ஒய்ஃப் ஆகிட்டாங்க. பேபி இந்திரா, பேபி ஷாம்லி, நிறைய ஆர்டிஸ்ட் நிறைய பேர் வாங்கினவங்க இருக்காங்க. நம்ம பேபி லக்ஷனாவும் ஒரு ஸ்ரீதேவி மாதிரி, ஒரு மீனா மாதிரி, ஒரு ஷாலினி மாதிரி பெரிய ஒரு நடிகையாக உருவாகணும். எப்போவுமே அப்பாவோட கனவுகள் இல்லை அப்பாவோட லட்சியம் வந்து எங்கேயா மிஸ் ஆச்சுன்னா அந்த லட்சியத்தை தன் பிள்ளைகள் மூலமாக நிறைவேற்ற பார்ப்பாங்க. தான் நிறைவேற்ற முடியாத லட்சியம் பிள்ளைகள் வெட்டி அடைந்தால் தானே வெட்டி அடைஞ்ச மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. அப்பா நம்ம வெட்டி அடையணும்னு தோணி நினைக்க மாட்டாங்க. நம்ம பிள்ளை சாதிச்சிட்டானா அது தன்னோட வெட்டியாக நினைப்பாங்க. வெற்றி சார் வந்து லக்ஷனோட வெற்றியாக அவரோட வெற்றியாக கண்டிப்பாக நினைப்பார். படத்தோட இசையமைப்பாளர் சந்தோஷ் சாய். படத்தோட இசையமைப்பாளர் சந்தோஷ் சாய் அவர்கள் நல்ல ஒரு பக்தி பாடல்னா கூட அது ரொம்ப சிலதாக பக்தி ரொம்ப இதாக இருக்கும். அழகாக ரசிக்கிற மாதிரி ஒரு ஜனரஞ்சமாக ஒரு ஃபீல் வர மாதிரி இசையமைச்சிருக்காப்புல. சந்தோஷ் சாய் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இன்னும் மிகப்பெரிய சரி முடிக்க சொல்லிட்டாங்க. பேக்கர்ஸ்லாம் வெயிட் பண்ணுறாங்க, நம்ம பேசக்கூடாது. இந்த டீம் அனைவருக்குமே வாழ்த்துக்கள். இந்த பாடிய சூப்பர் சிங்கர் பிரியங்கா அவர்களுக்கும் என் வாழ்த்துக்கள். மொத்த டீமுக்கு என் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். தொகுப்பாளி கவிதாக்கு ஸ்பெஷல் வணக்கத்தை சொல்லிக்கிறேன். ஏன்னா நேற்று மிஸ் பண்ணிட்டேன் அவங்க பேர் சொல்றதுக்கு. அதனால முதலே சொல்லிட்டோம்னா, ஏன்னா அவங்ககிட்ட அவங்க நல்லா பேசுவாங்க அப்படிங்கிறதோட பேசுறதுக்கான கண்டென்ட் ரெடி பண்ணுறது பாருங்க, அதே ரொம்ப சிறப்பாக அந்த தமிழுக்காகவே அவங்களுக்கு பாராட்டுகள் சொல்லலாம். வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். லட்சியா ரிஷி அவங்களுடைய லட்சணா ரிஷிங்கிறது அவங்க வச்ச பேர். என்னை பொறுத்த வரைக்கும் அவர் லட்சிய ரிஷி தான். ஏன்னா இன்னைக்கு வந்து வெற்றி படிக்கட்டு முதல் வெற்றி படிக்கட்டில் வந்து ஏறியிருக்காங்க. இனி அடுத்து பல லட்சியங்கள் இருக்கிறவங்களுக்கு, அதனால் பல லட்சிய படிக்கட்டில் வந்து அவங்க ஏறணும். அதுக்கு நிறைய பேர் லைனாக வாழ்த்து சொல்லியிருந்தாங்க. ஒருத்தரும் ஒன்றும் மிச்சம் விடாத அளவுக்கு எல்லா சிறப்போடையும் சொல்லிட்டாங்க. ஃபோட்டோகிராஃபிலேருந்து, மியூசிக்லேருந்து, எடிட்டிங்லேருந்து, அந்த பொண்ணு நடிப்புலேருந்து, லிப்ஸிங்லேருந்து எல்லாமே ரொம்ப சிறப்பாக சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி இந்த அப்பா அப்படிங்கிறதுனால வந்து மீசி ராஜேந்திரனோட ரொம்ப சிறப்பாக அப்பாவை பற்றி பேசினார். ஸோ இதில் வந்து ரிஷி அவர்களுடைய பங்குங்கிறது ரொம்ப முக்கியம். என்னென்னா இந்த குழந்தைங்கிறது வந்து அது ஒரு பெரிய ஆர்ட். குழந்தை வளர்ப்பு அப்படிங்கிறது இருக்கு, அது சாதாரண விஷயம் இல்லை. அது குழந்தை கேட்குற கேள்வி எல்லாம் இருக்குது, அதையெல்லாம் சமாளித்து அதை வந்து நம்ம ரூட்டுக்கு இழுத்துட்டு வர்றதுங்கிறது. சொல்லுவாங்கல்ல, ஒரு குழந்தை கல்யாண ஆரம்பத்தில் நான் ஏன் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டதான். இல்லைம்மா, நீ வந்து அந்த நேரத்தில் நீ இல்லை, நீ எங்கே போன, ஏன் என்னை விட்டுட்டீங்க, என்னை விட்டுட்டு எப்படி ஃபோட்டோ எடுத்தீங்க? இல்லை அது அந்த நேரத்தில் நீங்கள் இன்னும் பிறக்கல. நான் பிறக்கலன்னா இல்லை அவங்க அம்மா வயிற்று இருந்தது. இல்லை நீங்கள் போய் சொல்கிறீங்க. இல்லைம்மா அவங்க அம்மா வயிற்றுல தான் இருந்தேன். இல்லை வயிறு பெருசாக இல்லையே, எங்கள் அம்மாவுக்கு சாதாரணமாக தானே இருந்தது. அதுதான் பின்னால் தான் பெருசாச்சுன்னா அது எப்படி பெருசாச்சு? இப்படி கண்ணி பண்ணிகிட்டே போயிட்டு இருக்கோம் குழந்தைகிட்ட. அது அவ்வளோ சிரமமான ஒரு சமாச்சாரம். அதே மாதிரி அவங்க வந்து
அவங்க நம்ம நினைக்கிறத வந்து அவங்க மேலே வந்து நம்ம சில நேரங்களில் வந்து பேரண்ட்ஸ் பண்ணுற பெரிய தப்பு, அந்த குழந்தைக்கு என்ன அப்படிங்கிறத வந்து அது மைண்டில் இருக்கிறத வந்து சில நேரங்களில் பேரண்ட்ஸ் வந்து இவங்க ஆசைக்காக அதை போட்டு திணிப்பாங்க. அதுக்கு முடியுதா முடியலையா, அதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நிறைய இடங்களில் வந்து அந்த மிஸ்டேக் வந்துடும். அது வந்து இவங்க வந்து ரொம்ப ரிஷி அவர்களுக்கு வந்து கரெக்டாக சிங்க் ஆகிடுச்சு. ஏன்னா அவருடைய லட்சியம் வந்து சினிமாவில் ஏதாவது ஒரு சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் பை ஆக்சிடெண்ட்டாக ஏதோ ஒன்று ஆகிப்போச்சு, அவரால் முடியல அப்படிங்கும்போது அதை அந்த குழந்தைகிட்ட வந்து அது மூலமாவது நம்ம வெளிப்படுத்தி சந்தோஷப்படணும் அப்படிங்கிறது ஒரு லட்சியமாக எடுத்துக்கிட்டு தான் இவ்வளோ சிறப்பாக அதை பண்ணியிருக்காரு. இதுக்கு அந்த குழந்தைகிட்ட எல்லா தகுதியும் இருக்கணும், அதுதான் கடவுளுக்கு அனுகிரகம் அப்படிங்கிறது. ஏன்னா இவர் நினச்சா அந்த பொண்ணுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? ஸோ அந்த பொண்ணு எவ்வளோ தூரம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து இதை வந்து அந்த நடிக்கிறதுக்கும் பாடுறதுக்கு லிப்பு கொடுக்கறதுக்கும் இதுக்கெல்லாம் மனப்பாடம் பண்ணுற அளவுக்கு அந்த பொண்ணுக்கிட்ட அவ்வளவு கெப்பாசிட்டி அந்த பொண்ணுக்கிட்ட இருந்தது அப்படிங்கிறது இவருடைய லட்சியத்தை நிறைவேற்றுறதுக்கு அந்த அளவுக்கு ஒரு குழந்தையை வந்து அவங்க கொடுத்துருக்காங்கங்கிறது அது கடவுள் இது. அதனால் நிச்சயமாக அந்த குழந்தை வந்து எல்லோரும் பேரண்ட்ஸ்லேருந்து எல்லோரும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, அவங்க அந்த மாதிரி வந்து அந்த குழந்தை வந்து ஒவ்வொன்றுலேயும் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பு நல்லா வரப்போகுது. அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். இந்த அப்பான்னு டைட்டில் வச்சுருக்கிறதுனால வந்து பேரரசெல்லாம் அவங்க அப்பாவை பற்றி சொல்லிட்டு இருந்தார். எனக்கு அவங்க அப்பா எங்கள் அப்பாவை பற்றி ஞாபகம் இல்லை, எங்கள் அப்பாவை விட எங்கள் அம்மாவோட அப்பா இருக்காரு, அதுதான் எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது. ஏன்னா எங்கள் தாத்தாவுக்கு எங்கள் அம்மா மேலே அவ்வளோ பிரியம். ஒரே பொண்ணு, இது 2 பேரும் பசங்க, எங்கள் அம்மா தான் மூத்தது. ஸோ எங்கள் அம்மா மேலே வந்து எங்கள் தாத்தாவுக்கு வந்து எவ்வளோ பாசம் இருந்தது அப்படிங்கிறது வந்து எனக்கு இன்றைக்கும் நினச்சாலும் கண்ணில் தண்ணி வரும். என்னென்னா எங்கள் அம்மா உடம்புக்கு முடியாமல் முதல்ல போயிட்டாங்க. அதை வந்து எங்கள் தாத்தா கிட்ட எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் அன்றைக்கி எல்லோரும் இளமுகிறாங்க. ஏன்னா இவரே வயசானவர் 78-80 பக்கம் வந்துருச்சு. அதனால் இவர்கிட்ட அதை சொன்னால் இவரால் தாங்கிக்க முடியுமா, ஒரு அப்பாவா அவர் எவ்வளோ பாசம் வச்சுருக்காரு அப்படிங்கிறதுனால என்ன எப்படி சொல்கிறது என்னன்னுலாம் தெரியாமல் ஒன்றும் சொல்ல போனோம்னா எங்கள் அண்ணன்லாம் வந்து இந்த இதாக ஒன்று பண்ணுவாங்க, முரட்டு வைத்தியம் பண்ணுவாங்களே, அந்த மாதிரி எங்கள் தாத்தாவுக்கு ட்ரிங்க்ஸ் ஊற்றி விட்டு எப்படியாவது தூங்க விட்டு, ஏன்னா இதை பார்த்துட்டு அவர் டபால் நெஞ்சை பிடிச்சிட்டேங்கா போயிட்டேன் என்ன பண்ணுறதுன்னு அப்படியெல்லாம் செஞ்சு படுக்க வச்சாங்க. ஆனால் அதையெல்லாம் தாண்டி எங்கள் தாத்தா வந்து தெரிஞ்சுக்கிட்டாரு. தெரிஞ்சதுக்கப்புறம் வந்து அவரால் தாங்கிக்க முடியல. என் பொண்ணு அவள் சந்தோஷம் இல்லாமல் அவள் போய் சேர்ந்துட்டா நான் இனிமேல் லைஃப்பில் எனக்கு சந்தோஷம் அப்படின்னு அடிக்கடி எங்கள் பாட்டிக்கிட்ட புலம்பிகிட்டே இருப்பார். ஒரு நாள் நைட்டு ஜன்னலோரமாக படுத்துக்கிட்டு இருந்த ஒரு கட்டிலில் டம்மான்னு ஒரு சத்தம், எல்லாம் தடாவுடன் நினச்சி போய் பார்த்தா எங்கள் தாத்தா முனகளோட சத்தம். என்னடான்னா அவர் கழுத்தில் சுருக்கு மாட்டி அந்த ஜன்னல் வழியாக ஜன்னல்லேருந்து அப்படியே கீழே ட்ரை பண்ணிட்டார். சுருக்கு மாட்டி போனால் கீழே விழுந்தார். அது உருவிட்டு படாமல் விழுந்து இடுப்பு அடிபட்டு இடுப்பு வந்து என்னாச்சு, எதுக்கு இப்படி பண்ண? இல்லை அம்முலே போயிட்டா, எனக்கு இருக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னு எங்கள் தாத்தா சொன்னார். ஸோ ஒரு அப்பாவுக்கு அவ்வளோ வயசுலேயும் கூட எங்கள் அம்மா மேலே எவ்வளோ பிரியம் இருந்தது அப்படின்னு நினச்சி பார்த்தா இன்றைக்கி எங்கள் தாத்தா நினைக்கும் போது எனக்கு இங்கே அப்பான்னு வரும்போது எங்கள் அம்மாவோட அப்பா அவர் எந்த அளவுக்கு சின்ன வயசுலேருந்து எங்கள் அம்மா மேலே பாசமாக இருந்திருப்பார் அப்படிங்கிறது வந்து இப்போ இவங்கெல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது எனக்கு எங்கள் தாத்தா ஞாபகம் தான் வருது. அவர் என்ன ஹியூமரான ஒரு கேரக்டர், இவ்வளோ சீரியஸான ஆள், ஆனால் ஹியூமரான ஒரு கேரக்டர். அவர் இப்போ டெட் பெட்டில் படுத்து இருக்கும்போது கூட இங்கிருந்து நான் போய் பார்க்கலான்னு சொல்லி போனால் ஏதாவது காசு கீசு இருந்தா தாத்தா அப்படின்னு சொல்லி கொடுத்தோம்னா யார் எங்கள் அத்தை அவங்க இவங்க எல்லாரும் போய் கேட்பாங்க. அவர் வந்து யார்கிட்டையும் கொடுக்க மாட்டார், அப்படி பார்த்துக்கிட்டே இருப்பார். பார்த்துக்கிட்டே தேரமான எங்கள் பாட்டி, எங்கள் பாட்டி வந்தால் பாட்டி கையில் தான் கொடுப்பாரு. அந்த வயசுல அப்படி படிச்சு கிடக்கிறாரு. அப்போ கூட காசு வேறு யார் குழந்தைகள்லாம் கேட்டு பார்ப்பாங்க, யார் கேட்டாலும் கொடுக்க மாட்டார். எங்கள் பாட்டி கையில் கொடுத்துட்டு தான் இது பண்ணுவார். அதே மாதிரி ஒரு நாள் இவரோட தான் போயிடுவார் இவர் அப்படிங்கிற மாதிரிலாம் நினச்சிட்டு எல்லாம் சொந்த பந்துகளும் சொல்லி விட்டாங்க. இவர் அப்படியே கண் திறந்துட்டு அப்படியே பார்த்தாரு. ஒவ்வொருத்தராக வந்தாங்க, ஏதோ ஒன்று கொடுப்பாங்கல்ல,
அந்த கடைசி நேரத்தில் அப்படின்னு அவர் மெல்ல பாட்டி கூப்பிட்டாரு. போயிட்டு அடுத்த வாரம் நமக்கு ஏதோ விசேஷம் வருது இல்லையா, அன்னைக்கு வர சொல்ற அது வரைக்கும் நான் போக மாட்டேன், எல்லாத்தையும் அனுப்பிச்சு விடு அப்படின்னு சொல்லிட்டு அதை கூட அவரு தான் டிசைட் பண்ணார். எல்லாருமே போயிடுவார் இன்னைக்கு அப்படிங்கிற அளவுக்கு இது பண்ணார். ஸோ அந்த மாதிரி ஒரு எங்கள் அம்மாவுக்கு அப்பாவாக இருந்தது அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு வரைக்கும் நான் நினச்சி பார்க்கும் போதெல்லாம் எங்கள் தாத்தா வந்து அவ்வளோ இதாக இருக்கும். ஸோ ஒரு ஃபேமிலி அப்படிங்கிறதுல வந்து குடும்பத்தில் எந்த அளவுக்கு இருப்பாங்கன்னு. ஸோ இன்னைக்கு வந்து லட்சணா ரிஷிங்கிறது வந்து ரிஷியாக வந்து ஒவ்வொரு லட்சியத்திலையும் வந்து அவங்க ஜெயிக்கணும். எப்போ அப்பா அம்மா இவங்கெல்லாம் வந்து இவ்வளோ தூரம் கான்சன்ட்ரேட் பண்ணி அந்த குழந்தை இது பண்ணுறாங்களோ, ஏன்னா நிறைய குழந்தைகளுக்கு வந்து சின்ன வயசில் என்ன அவங்களுக்கு லைட்னஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. தெரியாமையே அதுக்குள்ளே கொண்டு போய் விட்டு ஃபோர்ஸ் பண்ணுவோம். இப்போ பூர்ணிமாவே வந்து எப்படியாவது வந்து பாட்டு பாடுன்னு சொல்லி கொடுத்தாங்க. பாட்டு இன்ட்ரெஸ்டே இல்லை, ஆனால் தெரியாமல் ஏதோ ஒரு விதத்தில் டான்ஸ் மட்டும் கற்றுக்கிட்டது அது சினிமாவுக்கு வந்ததுனால ஹெல்ப் ஆகி போச்சு. இவ்வளோ ஜிவி பிரகாஷ் எனக்கு தெரிஞ்சு அவன் சின்ன பையனாக இருக்கும்போது கூப்பிட்டு வந்து என்னோட படத்தில் பாடுறதுக்காக கூப்பிட்டு வந்தான். முடியவே முடியாது, அவன் அங்கே ஓடுறான் இங்கே ஓடுறான் எங்கெங்கேயோ ஓடிக்கிட்டு இருக்காப்புல. அவங்க அம்மா டேய்னு அவங்க அம்மா கெஞ்சி கூத்தாடி கூப்பிட்டு வந்து அப்புறம் அவங்க அம்மா முதல்ல எனக்கு சொல்லிக் கொடுங்க சார், நான் அப்புறம் நான் சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அவங்க அம்மாவுக்கு டியூன் கொடுத்து அவங்க அம்மா கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா அவனை பிடிச்சி ஒரு ஓரமாக உட்கார வச்சு அவனை சமாதானப்படுத்தி அப்புறம் அவன் அந்த டியூனை வந்து வாங்கிட்டு அப்புறம் ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் கரெக்டாக பாடினான். அப்போ நான் நினச்சேன் இவன் மியூசிக் லைனுக்கு வரவே மாட்டான், என்ன பாட்டு பாடுறதுக்கு இவ்வளோ தகராறுன்னு இவன் எங்கே வர போகிறான்னு. ஆனால் இன்றைக்கி பாருங்கள் நல்ல மியூசிக் டைரக்டர்னு பிரமாதமாக பாட்டும் போடுறான், ஹீரோவாகவும் நடிச்சிடான், எல்லாமே பண்ணுறான். ஸோ சின்ன வயசாக இருக்கும்போது நமக்கு தெரியல இந்த குழந்தைக்கு என்ன, அவனுக்கு நம்ம ஏதோ நினைக்கிறோம் சரி இது வராது இதில் வராது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கவுங்களா வளரும் போது அவங்களுக்காக ஒரு பக்குவம் வரும்போது அவங்க எல்லா விஷயங்களையும் வந்து அவங்களுக்கு விருப்பமான முறையில் போனது தான் கரெக்டாக செய்ய முடியும். என்னை விட்டுருந்தா நான் ஒரு ஷாப் தான் பார்த்துட்டு இருந்திருப்பேன் ஊரில். என்னை வந்து அப்படி தான் பிடிச்சி அவனா கொண்டு போய் ஒரு ஷாப் பார்த்துக்கோ அங்கே இருக்க வேலைக்காரங்களை பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு அந்த உத்தியோகம் பிடிக்கல, ஓடி வந்ததுனா நான் நினச்ச மாதிரி இருக்க முடியாது. ஆனால் அந்த குழந்தைக்கு வந்து இப்போ என்னென்னா பேரண்ட்ஸ் வந்து இவங்க வந்து அவங்க நினைக்கிறது வந்து அந்த குழந்தை மூலமாக நிறைவேற்றுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் அந்த குழந்தைகிட்ட அந்த டேலண்ட் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. அதனால் அந்த குழந்தை வந்து நிச்சயமாக இத்தனை பேர் ஆசீர்வாதம் இருக்கிறதுனால நிச்சயமாக நான் சொன்ன மாதிரி ரிஷியாக வந்து எல்லா லட்சியத்தையும் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். இன்னும் 2 ப்ரோக்ராம் இருக்கிறதுனால தான் இவ்வளோ அவசரமாக பேசிட்டு போகிறேன். இல்லைன்னா நான் வந்து 100 நேரம் வரைக்கும் கூட இருந்திருப்பேன். யாரும் தப்பாக நினைக்க வேண்டாம். நன்றி, வணக்கம்.